வணக்கம் என் உறவுகளே. பண்ருட்டியில இப்படி ஒரு கோவிலா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆமாங்க, 5 அம்மன்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ண போறோம். இந்த ஆர்ச்சி கடந்து உள்ள வந்ததும் ஒரு பிரம்மாண்டமான தோட்டத்தை நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டி திருவதிகையில இருக்கு. பண்ருட்டி பேருந்து நிலையத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவதிகையில இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கு. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம கோவிலின் முகப்பு தோற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோவிலின் முழு அமைப்பு இப்படிதாங்க இருக்கும் பார்க்கிறதுக்கு. கோபுர தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா பெரிய அளவுல பலிபீடமும் திரிசூலமும் இருக்கும். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமான பலிபீடம் இருக்கு. நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவில் முழுவதும் நிறைய சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, விநாயகர் சித்தி புத்தியுடன் ரொம்பவே அழகா இருக்காரு. இங்குள்ள எல்லா சிற்பங்களும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது முருகனுடைய சிற்பம். பாருங்க எவ்வளவு அழகா மயில் தோகை விரித்திருப்பது போலவும் முருகப்பெருமான் 6 முகங்களுடனும் காட்சியளிக்கிறார் பாருங்க. அர்த்தநாரீஸ்வரரின் சிற்பம். இந்த மாதிரி கோவில் முழுவதும் அழகிய சிற்பங்கள் நம்ம கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கோவிலின் வெளி பிரகாரத்தை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். ஆனா முழுமையும் நம்மளால சுத்தி பார்க்க முடியாதுங்க. பாத்தீங்கன்னா தெரியும், அங்க வழியெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஆனா கோவில் முழுவதும் சிற்பங்கள் ரொம்பவே அழகா இருக்குங்க. நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுல்லாவே வெளிப்பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல பெரிய பெரிய தூண்கள் கோபுரத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு. கோவிலின் வெளி பிரகாரத்தை இப்ப நம்ம பார்த்துட்டோம். சரி வாங்க இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போகலாம். இந்த புகைப்படத்துல இருக்கிற மாதிரி தான் ஆரம்ப காலத்துல இந்த கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் இருந்திருக்கு. இந்த புகைப்படத்திற்கும் இந்த கோவிலின் புராண கதைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோவிலின் உள் பிரகாரத்தை நம்ம சுத்தி வந்துடலாம். இந்த கோவில்ல மொத்தம் 3 பிரகாரம் இருக்கு. ஏற்கனவே நம்ம கோவிலின் வெளி பிரகாரத்தை சுத்தி வந்துட்டோம். இப்ப நம்ம கோவிலின் கருவறையை சுற்றி வந்துகிட்டு இருக்கோங்க. கோவில் கருவறையை சுற்றி இந்த மாதிரி அழகான சிற்பங்கள் வரிசையாக ரொம்பவே அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அம்மனின் ஒவ்வொரு அவதாரமும் இங்க அழகா சிற்பமா வடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல திருவதிகை ஸ்ரீ வீரட்டனேஸ்வரர் கோவிலை பதிவிட்டு இருக்கோம். அந்த கோவிலுக்கு அருகிலே தான் இந்த கோவில் இருக்கு. இதுவரை பார்க்காதவங்க பாருங்க. வரிசையாக அம்மனின் சிற்பங்களும் நடுவுல யாழிகளின் சிற்பங்களும் ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. திருவதிகையில் புகழ் பெற்ற வேண்டும் வரமளிக்கும் அக்காத்தம்மன் என்கின்ற சூர சம்ஹார காளியம்மன் ரொம்பவே அழகா காட்சி தராங்க. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அம்மன் இந்த ஆலயத்துல மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இந்த மாதிரி மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பது இல்ல. இப்ப நம்ம விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம். ஆனா கோவில் பூட்டி இருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியலங்க. கோவிலை சுற்றியும் நிறைய சன்னதிகள் இருக்கு. இப்ப இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தது 5 அம்மன்களில் மூத்தவங்க அக்காவை தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அதனாலதான் நம்ம அக்காத்தம்மன் என்று அழைக்கிறோம். இவங்க தன் தங்கைகளோடு கோபம் கொண்டு இந்த கோவிலை விட்டு காட்டு பகுதிக்கு போனதாகவும், அதுக்கப்புறம் இந்த கோவிலின் உரிமையாளர் கனவில் வந்து நான் தனியாக இருக்கிறேன், என்னை அழைத்து சென்று தனியாக கோவில் கட்டி வணங்கும்படியும் சொல்லியிருக்காங்க. இந்த கோவில்ல புத்தும் இருக்குங்க. இங்க நாகம்மனையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க புத்து தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா படிக்கட்டே இருக்குங்க.
இந்த படிக்கட்டு மூலமா ஏறி போனோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்ல பிரம்மாண்டமான தோற்றத்துல 5 தலை நாகம் இருக்கு. ராகு கால சிறப்பு பூஜைகள் இந்த கோவில்ல வெகு விமர்சையா நடக்குங்க. நவராத்திரி பூஜைகளும் நடக்கும். இந்த கோவிலுக்கு வந்து வணங்கினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தையில்லா தம்பதியினர் தொட்டில்கள் கட்டி வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியமும் உண்டாகும். மாங்கல்யம் கட்டி வழிபட்டால் நிச்சயம் திருமணம் நடைபெறும். இங்க நாகாத்தம்மன் சிற்பம் இருக்கு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எலுமிச்சம்பழம் வாங்கி தலையை சுத்தி காலால மிதிச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி செய்வதன் மூலம் திருஷ்டி, கண்ணார், ஓம்பல் இது எல்லாமே போகும் அப்படின்றதும் ரொம்பவே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்கு. நல்ல பிரம்மாண்டமான 5 தலை நாகத்தின் சிற்பம் இருக்கு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். பார்க்கும் பொழுதே மெய் சிலிர்க்கின்ற மாதிரி இருக்குங்க. இப்ப நம்ம அக்காத்தம்மன் கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோங்க. கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சிவலிங்கமும் இருக்கு. அதையும் நம்ம போயிட்டு பார்க்கலாம். பாருங்க, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் இருக்கு. இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா மற்ற 4 அம்மன்களும் தனி சன்னதியில இருப்பாங்க. அதையும் போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சன்னதியில தான் மற்ற 4 அம்மன்களும் இருப்பாங்க. இங்க நம்ம 4 அம்மன்களையும் தரிசனம் பண்ணிக்கலாம்.